உலகத்திலே வந்து ரொம்ப சின்ன சைஸ் சொரக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். விரல் சைஸ் தான் இருக்குது. மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற சொரக்காய், ஏன்னா இங்கே கிடைக்கிறதே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 7,000 ரூபாய்ங்க. இன்னைக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளை வந்து கூட்டமைப்பாக வச்சு நாட்டு விதைகளை மட்டுமே வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. பிரேக் ஈவன்ங்கிறது ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஆரம்பிக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து 5வது வருஷத்தில் இருக்கிறோம். 50 lakhs கிட்ட பண்ணுறாங்க நம்மளோட டர்ன் ஓவர். நிறையா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு தோட்டத்தை வந்து விதைக்காக உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது கவர்மெண்ட் வந்து நல்ல சப்சிடைஸ்டு சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிறதும் தெரியறதில்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமும் நாமளும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் வந்து கேட்டு நம்மக்கிட்ட தெரிஞ்சு அதை பண்ணலாங்க. நம்ம விதை திருவிழா பண்ணதில் 1 மணி நேரத்தில் எல்லா விதையுமே வந்து விற்று போயிடுச்சு. அப்போ எவ்வளோ டிமாண்ட் இருக்குது இதுக்கு அப்படிங்கிறது ஊர் மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட 300 ரகத்துக்கும் மேலே நம்ம நாட்டு விதைகளை வந்து ரொம்ப ரேர் சீட்ஸும் சரி, யூனிக் வெரைட்டிஸும் சரி, நம்ம லோக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் 300+ வெரைட்டிஸ் சேல்ஸ் கொண்டு வந்துட்டோங்க. நம்ம வெப்சைட் hoogaseeds.com போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே லிஸ்டடாக இருக்கும். எங்கள் ஊரில் கிடைக்கிற ஒரு சிட்டு பூசணி ரகங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப ஹை ஈல்டிங், அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ரகம். ஆனால் இதை போய் விவசாயிங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஒரு 100 கிராம் அந்த விதை இருந்தால் கொடு அப்படின்ட்டு உரக்கடை ஓனர்ஸே வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இந்த சிட்டு பூசணி விதை இருந்தால் ஒரு 100 கிராம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் உற்பத்தி பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி கமர்ஷியல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. கிழங்கு வகைகள்லையும் வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு, ராசவள்ளி கிழங்குன்னு எல்லா கிழங்கு வகைகளுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமட்டை அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமட்டை அவரையிலே வந்து ஒரு 10 வெரைட்டி தமட்டை அவரை வச்சுருக்கோங்க. நம்ம பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து தோட்டத்துக்குள்ளரே நம்ம வீடு இருந்துச்சுங்க. எங்கள் தாத்தா கூடயே இருந்து வளர்ந்ததுங்காட்டி எனக்கு வந்து தோட்டத்து மேலேயும் காலையில் எந்திரிச்சோமா தோட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்புறம் தான் நம்ம டே ஸ்டார்ட் ஆகுங்க. அப்போது அப்படி இருந்த ஒரு குடும்பத்துலேருந்து வந்தப்போ நான் பெருசாக ஆக ஆக வந்து அந்த டச்சே இல்லாமல் போய் ஸ்கூல் முடித்தோம், காலேஜ் முடித்தோம், இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயங்க. அப்போது இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டும் ஒரு 2 இயர்ஸ் வந்து டிசிஎஸோட ஒர்க் பண்ணேங்க. பட் அந்த ஒரு சிட்டியோட என்னால் கனெக்டே பண்ணிக்க முடியல. என்னோட ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டாக இருந்துச்சு. பட் நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மீனிங்ஃபுல்லாக பார்க்க முடியல சிட்டியில் இருக்கிறப்ப. நான் எதுக்காக இந்த வேலையை பண்ணுறேனே தெரியாத ஒரு வேலையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த சென்னை volunteers.orgன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அது கூட இணைஞ்சு என்னோட சமூக பணிகளை சிலதை வந்து பண்ண ஆரம்பித்தேன். முதியோர்கள் காப்பகம் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து போய் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் எனக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏதாச்சும் நம்ம இருக்கிற கொஞ்ச நாளில் என்ன நாம் மீனிங்ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட் வர வர தான் வந்து சரி இதுக்கு மேலே இந்த வேலையில் இருந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணலாம், என்னோடய கேரியர் ஷிஃப்ட் பண்ணுங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரியறது இல்லைங்க. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு பாம்பேயில் இன்றைக்கி இந்தியாவிலே வந்து நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஃபார் சோஷியல் ஒர்க். இன்றைக்கி வந்து சமூக பணியில் வந்து சிறந்த முன்னோடியாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ரேங்கிங்லுமே பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வந்து நம்பர் 1 காலேஜாக வருது. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் படித்தது மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க்குங்க. படிக்க போனது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தது என் லைஃப்பில். ஏன்னா வந்து சமூக பணியை தேடி போகிறப்ப வந்து அதில் என்ன பண்ணலாம், இப்போ நிறையா இருக்குங்க. இப்போ அதுலேயே வந்து நீங்கள் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி குழந்தைகளுக்காக ஒர்க் பண்ணலாம், மென்டல் ஹெல்த்துக்காக ஒர்க் பண்ணலாங்க, பப்ளிக் ஹெல்த்துக்காக ஒர்க் பண்ணலாம், ட்ரைபல் வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கிறப்ப நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து வந்து விவசாயத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேங்க. மாஸ்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்ப அதுக்கான ஊதியம் கிடைக்கிற மாதிரி நான் வந்து கோல்டு மெடலுங்க இந்த சோஷியல் ஒர்க்கில். அதில் நிறைய அவார்ட்ஸ் அந்த வருஷத்துக்கான வரலாற்றிலே வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினது முதல் முறையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் தேடி போனங்காட்டுது எனக்கான அங்கீகாரம் அங்கே கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். விவசாயத்தில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கிளைமேட் ஜோன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து நார்தர்ன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன் ஃபுல்லாக பயங்கர வின்டர் இருக்கிறது, அவங்களுக்கு 2 கிளைமேட் இருக்கும், கரீஃப் ராபின்னு சொல்லிட்டு.
சம்மர் வின்டருங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஊரில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீதோஷ்ண நிலை வந்து முன்னெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மழை காலம் வரும், வெயில் காலம் வரும், அப்புறம் மார்கழி பனி, அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த கிளைமேட் ஜோன்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து நான் உத்தரகாண்டில் இருந்த ஹிமாலயன் ரீஜனில் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேங்க. விதைக்கான பயணம் நிறைய போயிட்டு இருந்துச்சுங்க. விதைக்கான ப்ராஜெக்டும் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸும் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அப்போது வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக வந்து கிராமமாக நாங்கள் நடந்து போகணும். அப்போது நடைப்பயணம்ங்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வண்டி வாகனம் கிடைக்காது. அப்போ நீங்கள் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி போகிறப்ப ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து சாதாரணமாக உட்காந்து நிறைய அவ்வளோ கலர்ஸுங்க ராஜ்மா அங்கே வந்து ராஜ்மா ஜாஸ்தி பயன்படுத்துறதுனால ராஜ்மா விதைகள் ஆல்மோஸ்ட் ஒரு 42 வகையான ராஜ்மா ஒரே இடத்துல பார்த்தப்ப எனக்குள்ள என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே இல்லையே நாம. அப்போது எனக்கு வந்து விதையை பற்றின பெருசாக அனுபவம் இல்லை, தெரியும் இல்லை ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்போது நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தால் அம்மா கிட்ட கொண்டு போய் இத்தனை விதை இருக்குது பாருங்கள், இவ்வளோ கலர்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாங்கிறக்காக தான் யோசித்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன் அந்த விதைகளை. ஆனால் அந்த பாட்டிக்கிட்ட 1-2 தான் வச்சுருந்தாங்க ஒரு சிலதில். ஆனால் அது ஒரு பொக்கிஷமாக பார்க்குறப்ப நான் கேட்டேங்க அவங்கக்கிட்ட விதையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த பாட்டி வந்து அதை வந்து ஒரு பெரிய பெரிய பொக்கிஷமாக பார்த்தாங்க. அவங்களுக்கு அடுத்து அதை யார்கிட்ட அவங்க கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க. அப்போது ஏன் இவங்க இதை இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டில் எனக்கான இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு போன 6 மாதத்துலேயே வந்து யூஎஸ் போகிறதுக்கான அங்கே வந்து சீட் க்ரோவர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு விதைகளுக்கான உலக அளவிலான ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்க. அங்கே வந்து விதைகள் உற்பத்தி பண்ணுற அத்தனை விவசாயிகளும் உலகம் பூரா இருக்கிற விவசாயிங்க பங்கேற்கிறாங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறப்ப விதைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து விதையை பற்றி பேசுகிறதே இல்லையே இந்தியாவில், ஜாஸ்தி இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு விதை தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம். அந்த விதையிலிருந்து தான் ஒரு பெரிய ஆலமரமாக வருது அப்படிங்கிறது நம்ம யாருமே அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுங்க. எங்கள் ஊரில் கிடைக்கிற ஒரு சிட்டு பூசணி ரகங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப ஹை ஈல்டிங், அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ரகம். ஆனால் இதை போய் விவசாயிங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஒரு 100 கிராம் அந்த விதை இருந்தால் கொடு அப்படின்ட்டு. உரக்கடை ஓனர்ஸே வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த சிட்டு பூசணி விதை இருந்தால் ஒரு 100 கிராம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் உற்பத்தி பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி கமர்ஷியல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. நெல் மட்டுமே ஒரு 3 லட்சம் ரகம் இருக்குது நெல். அப்போ அதில் ஒரு ரகம் 2 ரகம் கூடவா வந்து அதிக உற்பத்தி கொடுக்கக்கூடாதுதான் இருக்கும். இது வந்து எல்லாருமே நம்மளுக்குள்ள ஒரு கேட்குற கேள்விங்க. அதே மாதிரி பீர்க்கன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரகமான பீர்க்கன் இருக்குது. அதில் ஒன்று கூட வந்து ஹை ஈல்டிங்காக இல்லாமல் போயிடுமா. பூசணி ரகங்கள் இப்போ கத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து ஈரோடு வந்து பவானி கண்ணாடி கத்திரி. இப்போ பெருந்துறை மார்க்கெட் போனோம்னா அங்கே இருக்கிறது ஃபுல்லாமே பவானி கண்ணாடி கத்திரி தான். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இந்த விதை வந்து நம்ம சுற்றி இருக்கிற உரக்கடையில் இந்த விதை கிடைக்குதுங்க? இப்போ உங்களுக்கு ஒரு 100 கிராம் வேணும் ஒரு விவசாயிக்குன்னா கிடைக்குதா? இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சீட் ஃபெஸ்டிவல் வைக்கலான்னு சொல்லிட்டு விதை திருவிழா ஒன்று லோக்கல் நம்ம கிராமத்தில் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே பண்ணுச்சுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து வீடு வீடாக போய் இந்தாங்க இந்த மாதிரிலாம் விதை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்லேயே ஒரு ரூமை வச்சு விதை வங்கியை அதை மாற்றிங்க விவசாயிகளையெல்லாம் கூப்பிட்டு அதை பார்க்க சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். ஆனால் அதுக்கான எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா, இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஆனால் யார் இதுக்காக வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய தோண ஆரம்பிச்சிச்சு. நிறைய வகையான சுரக்காய் வகைகள் நம்ம சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோங்க. உலகத்திலே வந்து ரொம்ப சின்ன சைஸ் சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு கை ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற சுரக்காய். ஏன்னா இங்கே கிடைக்கிறதே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 7000 ரூபாய்ங்க. நம்ம தாய்லாந்து போயிருந்தப்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த சுரக்காய் அவங்க வந்து எதுக்குன்னா திருஷ்டிக்காக வச்சுருந்தாங்க. இதையை மட்டும் வச்சு செஞ்சுருந்தாங்க ஒரு திருஷ்டி பொம்மை. அதுக்காக இதை வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்கள பிடிச்சி அவங்கள காண்டாக்ட் பண்ணி லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்க வீட்டுக்கே போய் இது கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சீட் வேணும்னு சொல்லி இப்போ கொண்டு வந்து போட்டிருக்கோங்க. இதுக்காக விதைக்காக மட்டுமே நம்ம பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கே திரும்பி வந்துங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே காஞ்சி கோயில் கிராமம், ஈரோடு மாவட்டம்.
ஸோ இங்கே வந்து ஹூகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சப்ப வந்து எங்களுக்கான ரெக்கக்னிஷனோ அதை வந்து ஒரு கம்பெனியாவோ ரெஜிஸ்டர் பண்ணலிங்க. ஏன்னா நம்ம வந்து விதைகளை சேகரிக்கிறோம், கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்க தான் அப்போ இதுக்கான தேவை இருக்குது. ஏன் கார்பரேட்காரன் மட்டும் சம்பாதிக்கணும், ஏன் நாம் இதை வந்து ஒரு இக்கனாமிக்கலாகவும் சஸ்டெயினபிளாகவும் கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஒரு சமூக நிறுவனமாக இதை ஏன் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இதை வந்து நாங்கள் ஒரு கம்பெனியாகவே ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி வந்து 100க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளை வந்து கூட்டமைப்பாக வச்சு நாட்டு விதைகளை மட்டுமே வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. வெண்டை, பீர்க்கன், பாகல், புடலை இதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அதிக உற்பத்தி கொடுக்கக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்து அதையே வந்து கமர்ஷியலாக வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக விவசாயிங்களுக்கு நம்ம கொடுத்து வந்துட்ருக்கோங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட இங்கே வந்தால் என்னால் வந்து ஒரு விவசாய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம விதையை யூஸ் பண்ணி அவங்க ஈல்டு எடுத்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்கிறத எங்களால் உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து விதைகள் சம்மந்தமாக எடுத்து நம்ம ஹூகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க. தோட்டம் 6 ஏக்கரால் வந்து ரொம்ப ரேர் சீட்ஸ். இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னாலும் ஹூகா சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ்ல நிறைய ரகங்கள் நாங்கள் சூஸ் பண்ணிட்டு வர்றது எடுத்துகிட்டு வர்றது உலக அளவில் ட்ராவல் பண்ணிங்க இந்த விதைகளை சேகரித்து எடுத்துகிட்டு வர்றது எல்லாத்தையுமே ட்ரையலாக நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸில் அது ஒர்க் ஆகுதான்னு தெரியணும். அப்போ நார்த்து சவுத்துன்னு சொல்லி பிரித்து விதை சேகரிப்பாளர்களுக்கு அதை வந்து கொடுத்து ஷேர் பண்ணி அதை வளர வச்சு அது எப்படி வந்து தாங்கி வளருது, கிளைமேட் வந்து காலநிலை பருவநிலை மாற்றத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய விதைகளை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி நம்ம கன்சர்வ் பண்ணிட்டு வரோங்க. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டோட லைசன்ஸ்டுங்க. நம்ம வந்து ஹூகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பில் ஈரோடு சீட் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம லைசன்ஸ் வாங்கி நல்ல ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கோங்க. எங்களோட பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். பிகாஸ் எங்கேயோ யூஎஸில் எங்கேயோ பெரிய பெரிய இடத்துலையெல்லாம் வந்து இந்த மாதிரி விதைகளை பற்றி இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன விஷயம் கூட அதுக்காக நடக்கலை. அதோட நாட்டு விதைகள் வந்து சுத்தமாக அழிஞ்சும் போச்சு. இங்கே எந்த ஒரு உரக்கடையிலையோ இல்லை எங்கே போய் கேட்டாலுமே வந்து இப்போ என்னோட வீட்டிலேருந்து நான் போய் பீர்க்கன் ஒரு நாட்டு ரக பீர்க்கன் எடுத்து போடணுன்னா கூட எனக்கு விதை கிடைக்கல. அப்போ இது எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி இல்லைங்களா? அந்த ஏன் இந்த எமர்ஜென்சியை வந்து உணர முடியல யாருனாலையுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போது எத்திக்கலி நான் இதை வந்து சஸ்டெயின் பண்ணியே ஆகணுங்கிறது வந்து எனக்குள்ளே ஒரு வெறியாக மாறிடுச்சு. தூக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு 3 வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி சஸ்டெயினபிளாக கொண்டு போயிட்டோம். இப்போ நாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்து 100 விவசாயிங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு விதையை உற்பத்தி பண்ணி தராங்க கூட்டமைப்பில். அதுவே ரொம்ப ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2வது வருஷங்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற ரகங்களை வச்சு நம்ம விதை திருவிழா பண்ணதில் 1 மணி நேரத்தில் எல்லா விதையுமே வந்து விற்று போயிடுச்சு. அப்போ எவ்வளோ டிமாண்ட் இருக்குது இதுக்கு அப்படிங்கிறது ஊர் மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னாச்சுன்னா நம்ம போட்டிருந்த நெல் திருவிழாவில் நம்மளோட ஸ்டாலை ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே அதோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. அடுத்த ஸ்டாலுக்கு வரவே இல்லை ரொம்ப நேரம். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்போது இதுக்கான டிமாண்ட் தெரிஞ்சிச்சு மக்களுக்கும். அப்போ இது வந்து எங்கள் வீட்டுலேயுமே அம்மா தாத்தா எல்லாருமே அப்போ தான் நம்ப ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் வந்து சீட் லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசிங்க இதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி இது கமர்ஷியலாக எப்படி பண்ண முடியும்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் போய் உட்காந்து ரொம்ப திருப்பி போயிட்டே இருப்பாங்க. எனக்கான கேள்விகளுக்கு எனக்கான ஆன்சர் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல. ஸோ திருப்பி அவங்களையும் போய் ப்ரெஷர் பண்ணி ஸோ கிராஜுவலி வந்து டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா சீட் டிபார்ட்மெண்ட் ஈரோடு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் எப்படி பண்ணணும் இது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஹேண்ட் ஹோல்ட் பண்ணாங்க, எனக்கான ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. ஈரோடு ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஃபேர்னு சொல்லிட்டு அதில் வந்து இருக்கிறதுலே பல விதமான பன்மயத்தை நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவார்ட் வாங்கினோம். எதனால இதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா இதுக்கான போராட்டங்கள் இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதை முடித்து நம்ம ஒரு ஸ்பேஸ் ரீச் ஆகிறதுக்கான நேரத்தை நம்ம அதுக்கான கரெக்டாக அதை ஒதுக்கணுங்க. நம்ம பண்ணுறது திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும், அழுந்து திருத்த செய்யணும். தவறுகள் செஞ்சாலுமே அதிலிருந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்பை எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறத பார்த்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம விதை வங்கியில் பார்த்திங்கன்னா வங்கிக்கான கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட் ஒன்றுங்க. அது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட்டாக, அதாவது சில விதைகள் வந்து நம்ம கமர்ஷியலாக உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விதைகளை வந்து நாங்கள் சேகரிப்புக்கு மட்டும் வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் கட்டுறதுக்கான விஷயங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இப்போ
அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 300 ரகத்துக்கும் மேலே நம்ம நாட்டு விதைகளை வந்து ரொம்ப ரேர் சீட்ஸும் சரி, யூனிக் வெரைட்டிஸும் சரி, நம்ம லோக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் 300+ வெரைட்டிஸ் சேல்ஸ் கொண்டு வந்துட்டோங்க. நம்ம வெப்சைட் hoogaseeds.comல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே லிஸ்டடாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பவானி கண்ணாடி கத்திரி நம்மளோட லோக்கல் வெரைட்டிங். அது வந்து கமர்ஷியலி நம்ம ஃபார்மர்ஸ் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எலிஃபண்டஸ் கோக்ரா யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவோம். அது வந்து கேரளாவோட நேட்டிவ். அதுவுமே நம்ம கூட்டமைப்பில் இருக்கிற சர்டிஃபைடு சீடுங்க. அது 100 வருஷமாக வந்து விதைக்கான சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க அப்பா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அவர் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு, மிஸ்டர் ஜார்ஜ்னு சொல்லிட்டு. அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து சிவப்பு யானை தந்த வெண்டை ரொம்ப ரெசிஸ்டண்ட்டான வெரைட்டி. கிளைமேட் வந்து எவ்வளோ கிளைமேட் சேஞ்ச் வந்தாலும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் நல்லா தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி. இந்த மாதிரி கஸ்தூரி வெண்டை, இந்த மாதிரி வெண்டையில் பல ரகங்கள் வச்சுருக்குறோம். கத்திரிக்காயிலையும் அதே மாதிரி தாங்க. புடலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வெரைட்டி, ஒரு விரல் சைஸ் இருக்கிற புடலை வச்சுருக்குறோம். ஈஸியாக வந்து நம்ம குக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இப்போ தமட்டை அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமட்டை அவரையிலே வந்து ஒரு 10 வெரைட்டி தமட்டை அவரை வச்சுருக்குறோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வெள்ளை கலர் விதை இருக்கிறது ஒன்று, அது வந்து செடியாக வளரும். இன்னொன்று வந்து நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்குங்க, அது வந்து கொடியாக வளரக்கூடியது. நம்மக்கிட்ட இருக்கிறது யாருமே வந்து இந்தியாவிலே யாருமே பார்த்துருக்காத சில வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தக்காளி, பீர்க்கன் ரகங்கள்லேயும் பூசணியில் நிறையா வச்சுருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸில் ஒரு 15 to 20 வெரைட்டி பார்த்திங்கன்னா நார்மல் வெரைட்டிஸ்லிங்க. அதாவது அன்றாட வீட்டு தேவைக்கான நாட்டு ரகங்களை வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து வெண்டை, பீர்க்கன், பாகல், புடலை, கீரை வகைகள், பூசணி, முள்ளங்கி, கொத்தவரை, இதெல்லாம் வந்து நம்ம. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் எல்லா ரகமேங்க. மஞ்சளில் வந்து சம்பா நாட்டு ரக மஞ்சள், கருமஞ்சள்ங்க, கஸ்தூரி மஞ்சளில் 2 வெரைட்டி, லாக்கடாங் வெரைட்டின்னு மெகாலயாவில் இருக்கிறதுலே அதிக கர்க்யூமின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுங்க. இந்த மாதிரி இஞ்சி, இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லேயும் வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு, ராசவள்ளி கிழங்குலேருந்து எல்லா கிழங்கு வகைகளுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பிரேக் ஈவன்கிறது ஒரு கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஆரம்பிக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து 5வது வருஷத்தில் இருக்கிறோம். 50 lakhs கிட்ட பண்ணுறாங்க நம்மளோட டர்ன் ஓவர். இப்போ நாட்டு காய்கறிகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய கமர்ஷியலி எக்கனாமிக்கலி வயபிள் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரகங்கள்ங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறகு அவரை. அதை வந்து பல விதமான பேரில் வந்து பல ஊரில் நம்ம சொல்கிறோம். திருகு அவரைன்னு சொல்லுவாங்க, சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க, விங்டு பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லேங்க. ஸோ இதில் பல ரகங்கள் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ரெகுலராக வந்து ஒரு கலை மாதிரி வளர்ந்துட்டு இருந்த ஒரு உணவு பொருள். ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஏன் கிடைக்கிறது இல்லை ஏன் நம்ம அதை விட்டு வந்தோம் இவ்வளோ தூரம் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்மளுக்கு அதை எப்படி சமையல் செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியறதில்ல. இப்போ அந்த உள்ளூரில் இருக்கிற இந்த மாதிரி காய்கறிகளை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த விங்டு பீன்ஸை வந்து நான் தாய்லாந்து போயிருந்தப்ப வந்து நம்ம தாய்லாந்துக்கு ரெகுலராக வந்து இந்த மாதிரி விதை சார்ந்த பயணம் கொடுத்துட்ருக்கோம் ஹூகாலிருந்து. அப்படி போனப்போ வந்து அவங்க வந்து மீனோட இந்த சிறகு அவரையை வந்து பச்சையாக கட் பண்ணி வச்சு சாப்பிட்றாங்க, சாலட் மாதிரி. ஒவ்வொரு ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம நாட்டு காய்கறினாவே வந்து அதிக சத்துக்கள் நிறைந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது உண்மையா? இப்போ நம்ம பண்ணுற எல்லா விஷயமே ஹூகாவில் வந்து இது உண்மையாங்கிற கேள்வி எனக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துடுது. அப்போது நம்ம கொண்டு போய் சேர்க்குற விஷயங்கள் வந்து எவிடன்ஸோடு கொடுக்கணும். அப்படிங்கிறனால நம்ம லைபீரியா தக்காளின்னு சொல்லி டோகோ தக்காளின்னு இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கிற ரகத்தை வந்து நம்ம கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் கொண்டு போனாங்க. இப்போ இந்த வெரைட்டிக்கு நாம் நியூட்ரிஷன் வேல்யூ அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைப்ரிட் பேஸ்டு டொமேட்டோஸ்க்கும் இந்த டொமேட்டோக்கும் நம்ம கம்பேர் பண்ண ரிப்போர்ட்டையும் ஓப்பன் சோர்ஸாகவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்குதுங்க. நீங்கள் ரிப்போர்ட் யார் கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு வரப்போகிற நோய்களுக்கு ஒரு மருந்து கிடைக்கலனா, இப்போ இந்த உணவே மருந்துன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதை எப்படி நாம் மருந்தாக மாற்றுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சேஞ்ச் தான். அது ஒரு சின்ன மைண்ட் செட் சேஞ்ச். நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் ஏதோ ஒரு காயை வாங்குறத நீங்கள் நாட்டுக்காயை நீங்களாக உற்பத்தி பண்ணலாம். இல்லை உற்பத்தி பண்ணி கொடுக்குற உங்கள் ஊரில் இருக்கிற இயற்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஒரு விவசாயிக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் இருக்கிற ஒரு கேப்பை வந்து டைரெக்டாக நீங்கள் கன்சியூமராக போய் விவசாயிக்கிட்ட வாங்குறப்ப அந்த கேப்பையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விவசாயிக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இதனால.
இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களோட ஜாஸ்தி ஒர்க் பண்ணுறோம். இதுக்காக நாட்டு விதைகளுக்காக சீட் கிளப்புன்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதல் முறையாக நம்ம காஞ்சிக்கோயில் கவர்மெண்ட் ஸ்கூல்லிங்க விதைக்காக ஒரு கிளப் ஆரம்பித்து அந்த கிளப் வந்து லைப்ரரி மாதிரியே வேலை செய்யுங்க. விதைகளை வந்து குழந்தைங்க வாங்கிட்டு போகலாம், வளர்த்தி 3 மாதத்துல திருப்பி கொண்டு வந்து அந்த விதையை திருப்பி கொண்டு வந்து சீட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடணும் ஸ்கூலில். அப்படி குழந்தைங்க விதையை வாங்கிட்டு போக போக அந்த பேரண்ட்ஸ்க்கும் அவங்க இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த காய் இங்கே கிடைக்குமா, இந்த விதை இங்கே கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காஞ்சிக்கோயில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எந்த குழந்தைகிட்டையும் வந்து ஒரு வெண்டைக்காயை காமிச்சு இது என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா அவங்களால சொல்ல முடியுது. அப்போ இந்த மாதிரி பலவிதமான வெண்டைக்காய் இருக்கிறப்ப நாம் வந்து பார்த்தது மட்டுமே பச்சை வெண்டை மட்டும்தான் பார்த்துட்டு வரோம், ஆனால் அது மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லி நம்பிடுறாங்க. அப்போ நம்ம இதிலிருந்து மாறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ கிளைமேட் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, போன 1 மாதமாக நம்மளுக்கு அடித்த வெயிலுக்கு இவ்வளோதான்ட்டு இல்லை, நம்ம விதை கூட போட்டு வளர்த்த முடியலைங்க. ஏன்னா அவ்வளோவான மோசமான வெயில். அப்போது எதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப நம்ம இதையெல்லாம் மாற்றணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம மாறலைன்னா மேபி நம்ம எல்லாருமே ஒரு எமர்ஜென்சியில் போயிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்கோம். அப்போ இப்போது நம்ம அதை மாற்றுறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சே ஆகணுங்க. இதுக்கான பாலிசி லெவல் சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ நேட்டிவ் சீட்ஸ்க்கு வந்து நேட்டிவ் சீட் பேங்க் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்ட அளவில் அட்லீஸ்ட் ஒரு விதை வங்கியாவது இயங்கணுங்க. அந்த விதை வங்கியில் அந்தந்த மாவட்டத்துக்கான லோக்கல் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கணும். அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக ஆக்சசபிளாக இருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டைமில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் எனக்கான அனுபவத்தை சொல்கிறேங்க. இப்போ ஆஃப்ரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய நாடு. அங்கே வந்து ரொம்ப தூரத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வறட்சியாக இருக்கும், தண்ணி கூட கிடைக்காது, இருக்கிறக்கு இடம் இருக்காது, பேசிக் ஹியூமனுக்கான லிவிங் கண்டிஷன்ஸே இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் விதை வங்கிகள் இருக்குது. விதைக்காக நிறைய போராட்டங்கள், அந்த விதையை வந்து காப்பாற்றினா மட்டுமே தான் நம்மளால் உணவுக்கான உற்பத்தியை நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அப்போ இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பெரிய ரெக்வெஸ்ட், உங்களோட கிராமத்தில் இருக்கிற, இப்போ நீங்கள் அக்ரி படிச்சுட்ருக்கிறீங்களா, ரொம்ப சின்ன பசங்களா 3rd இயர் 4th இயர் காலேஜில் படிக்கிறீங்களா, உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸாகவே இதை எடுத்து பண்ணுங்க. அதையவே வந்து உங்களுக்கான என்டர்பிரைசிங்காக நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் உங்கள் வில்லேஜ் மட்டுமே எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு அங்கே நிறைய லோக்கல் வெரைட்டிஸ் கிடைக்குங்க. அதுக்கான விதைகளை நீங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன லெவல்லையே அது பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களோட டிமாண்ட் பொறுத்து உங்களோட வளர்ச்சி வந்து அதுவே கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டிமாண்டடாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதை இன்னைக்கு வந்து பெரிய பெரிய விதை கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமல் இல்லாமல் இப்போ வந்து இயற்கையை சார்ந்த இயற்கை விவசாயத்தில் நாட்டு விதைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம விதை கொடுத்துட்ருக்குற ஒரு விவசாயி கூட இப்போ ரீசெண்டாக சொன்னாருங்க, கெமிக்கல் போட்டு பண்ணுற விவசாயத்துக்கு வந்து ஹைப்ரிட் ஓகே, ஹைப்ரிட் விதைகளை பயன்படுத்துறது ஓகேவாக இருக்குது. ஆனால் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயத்துக்கு கண்டிப்பாக நாட்டு விதைகள் வந்து தரமான நாட்டு விதைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தரமான நாட்டு விதைகள் அந்த கிராமத்துக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அப்போ ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டாவோ நீங்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து படிச்சுட்டு வரேன், ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் போயிடுறேன், இல்லை வேறு ஏதாச்சும் கெரியர் பில்ட் பண்ணிடுறேன், எனக்கு அக்ரி படிச்சும் எனக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் என்ன கிடைக்குமோ அதுக்கான வெரைட்டிஸை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கான கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை நிறைய பேர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து ஒரு தோட்டத்தை வந்து எப்படி ஆர்கானிக் ஃபார்ம் சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறதுன்னு தெரியுதுங்க. ஆனால் சீட் சர்டிஃபைடு ஃபார்மாக அதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியறதில்ல. நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு தோட்டத்தை வந்து விதைக்காக உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்குது, அது கவர்மெண்ட் வந்து நல்ல சப்சிடைஸ்டு சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிறதும் தெரியறதில்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமும் நாமளும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் வந்து கேட்டு நம்மக்கிட்ட தெரிஞ்சு அதை பண்ணலாங்க. நாம இந்த ஹூகாங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து டானிஷ் வேர்டுங்க, அது ஆக்சுவலி ஹைகுன்னு சொல்லிட்டு ரொம்ப உலகத்துலேயே வந்து டாப் மோஸ்ட் 20 அழகான வார்த்தைகளில் வந்து இதுவும் ஒன்று. ரொம்ப நாளாக வந்து எனக்கு அந்த வார்த்தையை பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஹூகான் பண்ணுவாங்க. ஸோ நான் ஹைகன் போட்டால் அது இங்கிலீஷ் வேர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் சரி நம்ம ஹூகானே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பேசினேன். ஆனால் ஹூகான் வச்சாலும் அது டானிஷ் வேர்டு, யூரோப்பியன் கான்டெக்ஸ்டில் இருக்குது. ஏன்னா நாம் இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் வந்து ஹூகாவை வந்து அப்டேட் பண்ணி ஹெல்பிங் ஆஃப் அப்ரெஸ்டு ஜென்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரிஸ்ன்னு மாற்றிட்டேங்க.
அதுவுமே இங்கிலீஷாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம மேட்டுப்பாத்தியெல்லாம் போட்டு இந்த ரேர் சீட்ஸ் எல்லாம் போட்டு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அரிய வகை விதைகளையெல்லாம் வந்து நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தவங்களையெல்லாம் வச்சு விதையை ஊனிட்டு இருந்தப்ப இந்த நெல் நடவளப்பெல்லாம் பாட்டு பாடுவாங்களேங்க, அந்த மாதிரி வந்து நம்ம இது பேர் என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஹூகா அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னோடனே அவங்கள ஹூகா ஹூகான்னு சொல்லி அதை ஈஸியாக அவங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஜாலியாக அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுவே நல்லா இருக்குது, சரி நம்ம இதுவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்டெக்ஸ்ட்க்கு அப்ரிவேட் பண்ணி ஹூகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்புன்னு வச்சு. இப்போ விதை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மலைப்பகுதியில் இருக்கிறேன், நான் வந்து பிளெயின்ஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ நம்ம விவசாய கூட்டமைப்பில் இருக்கிற 100 பேர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஊட்டிலையும் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கருப்பு கேரட்டு, ஊதா கலர் கேரட்டு இதெல்லாம் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு விதை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. வெள்ளை கலர் கேரட் எல்லாம் இருக்குங்க. இப்போ வெள்ளை கேரட் வந்து இந்த வருஷம் தான் வந்து நம்ம ட்ரையல் போட்டிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் தான் சீடே நம்மளுக்கு கிடச்சிதுங்க, விதையே கிடச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு க்ரோ பேக்கில் ட்ரையல் போட்டு அடுத்த வருஷத்துக்கு அப்படி தான் வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த ஊருக்கான நாட்டு விதைகளை வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களால் கண்டிப்பாக உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்மளுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பர்கூர், சத்தியமங்கலம் வனப்பகுதி இதெல்லாம் இங்கே இருக்கிற ட்ரைபல் மக்களோடையும் நம்ம வந்து வேலை செஞ்சுட்ருக்குறோங்க. மலைவாழ் மக்களோடையும் சேர்ந்து நம்ம திணையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கருப்பு திணை, செந்திணை. திணையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாண்டில் கலரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஊரில் கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து கருப்பு திணை, செந்திணையும் வந்து அதிகமாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ரகங்களை வந்து அந்தந்த ஊருக்கு கண்டிப்பாக அதுக்கான நெல்லுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மரநெல்லுன்னு சொல்லிட்டு இந்த பர்கூர், சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வந்து மரநெல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன்னா அங்கே வந்து பயங்கர வறட்சியாக இருக்கும், மானாவரியாக தான் அவங்க போட்டு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரகங்கள் வந்து அந்தந்த ஊருக்கு அவங்கவுங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஊர் நாட்டு விதைகள் இப்போ மரநெல் இல்லாமல் அவங்க வேறு நெல் அந்த இடத்துல போட்டாங்கன்னா அவங்களுக்கு வராதுங்க கண்டிப்பாக. அப்போ அந்த ரகத்தை அவங்க பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து நல்ல உணவை உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஊருக்கான ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதையே வந்து முன்னோடியாக வச்சு அதை விவசாயம் பயிர் பண்ணி பண்ணுறது சிறப்பான விஷயம். நம்ம ஹூகா சீட்ஸின் நிறுவனர் திருமதி சௌமியாக்கா மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கும் நாட்டு விதை சேகரிப்பாளர்களும் கீரை, கொடி காய்கறின்னு காய்கறி விவசாயத்தை இயற்கை முறையில் செய்து லட்சங்களில் லாபம் ஈட்டும் வெற்றி விவசாயிகளும் உங்களை வழி நடத்த நம்ம ஈஷா மண்காப்போம் இயக்கம் வர ஜூன் 28ஆம் தேதி நம்ம வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. நீங்களும் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.